ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளூ லாக் மாங்காவோட அடுத்த பாட்டை பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்டர் முன்சனில் இருக்கிற எல்லோரும் ஒன்றா பேசியிருந்தாங்க. நம்மளோட ஒரு குளம் 30 to 50 மில்லியன் ஒர்த் இருக்கும் தானேன்னு கொரோனா கேட்டான். ஆமாம், இசைக்கு 2 கோல் ஒரு அசிஸ்ட் பண்ணதுனால தான் 100 மில்லியன் இருக்கான். அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவன் டீம்மேட் சொன்னாங்க. அப்போ நம்ம கோல் போட்டால் தான் நம்மளோட வேல்யூ ஏறும்னு ஹியூரி சொன்னான். இதே நேரத்தில் இசைக்கு அவனோட வேல்யூவும் ரின்னோட வேல்யூவும் பார்த்துட்டு இருந்தான். நான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும், அவனை தோக்கடிக்கணும், எனக்கு டாப்பில் இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம போகலாம் இசைக்கு, இது ரின்னோட மேட்ச், அதை போய் பார்க்கணுன்னு அவன் டீம்மேட்ஸ் கூப்பிட்டாங்க. ரின்னோட மேட்ச் ஆரம்பிச்சிது. ஷீடோ என் ஃபார்மேஷனில் இல்லைன்னு இசைக்கு ஆச்சரியப்பட்டான். ரின்னை தடுக்க பாச்சராகவும் ஒட்டையாகவும் வந்தாங்க. ஆனால் அவன் அப்படி இருந்தும் ஷூட் பண்ணான். அந்த பால் ஸ்பின் ஆகிட்டே போய் கோலாக மாறிச்சு. அது பிஎக்ஸ்டியோட ஃபஸ்ட்டு கோலாக மாறிச்சு. இதுதான் புது ரின்னான்னு இசைக்கு பார்த்து ஆச்சரியப்பட்டான். இதே நேரத்தில் பிஎக்ஸ்டியோட மாஸ்டர் லோக்கி மெம்பர் சேஞ்ச் பண்ணான். ரின்னுக்கு பதிலாக ஷீடோ உள்ள அமிச்சான். மேட்ச் ரீஸ்டார்ட் ஆச்சு. அவங்க நிறைய பிளேயர்ஸை மாற்றிருக்காங்க. பிஎக்ஸ்டியை சேர்ந்த ஒருத்தன் பாலை கரெக்டாக ஷீடோவுக்கு பாஸ் பண்ணான். அந்த பாஸ் மூலமாக ஷீடோ பிஎக்ஸ்டியோட 2வது கோலை போட்டான். இதை பற்றி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பாஸ் ஷீடோக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னு இசைக்கு சொன்னான். ஆமான்னு ஹீரோயின் சொன்னான். இவங்க சொல்கிறத பார்த்து அவங்க டீம்மேட்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டுக்கும் அந்த பாஸும் அப்படி தான். அவன் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாஸ் இருந்துச்சு. இந்த டீம் 2 விதமாக வளர்றதுக்கான காரணம் பிஎக்ஸ்டியை சேர்ந்த நம்பர் 6ஓட பயங்கரமான பாஸ் தான். சார்ல்ஸ் இவன் தான் ஃப்ரெஞ்ச் டீமோட ஹார்ட்டுன்னு இசைக்கு சொன்னான். இதே நேரத்தில் ஊபர்சஸ் மேன்செஸ்டர் சிட்டி மேட்சும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பால் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. நாகிக்கு அந்த பாலை பாஸ் பண்ணி கிறிஸ் அங்கேருந்து கத்துனான். ஆகி அந்த பால் நாகிக்கு பாஸ் பண்ணான். நாகியை பயங்கரமாக ரிசீவ் பண்ணான். யோசிக்காத நாகி பாலை ஷூட் பண்ணு ரியோ அங்கேருந்து கத்துனான். நாகியும் பாலை ஷூட் பண்ணான். ஆனால் ஐக்கோ அவன் தலையை வச்சு அதை தடுத்தான். அந்த பால் மேலே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாலை நோக்கி பரோ வந்துக்கிட்டு இருந்தான். அந்த கடைசி கோல் என்னுடையது. ரியோ அந்த பாலை தடுத்தான். பால் நீக்கோ கிட்ட போச்சு. ஆனால் நீக்கோ திருப்பி அந்த பாலை பரோவுக்கு பாஸ் பண்ணான். பரோ அந்த பாலை ஷூட் பண்ணான். ஆனால் சிகிரி வந்து அதை தடுத்தான். பரோவால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் பாலை நோக்கி சென்டோ போனான். அவன் அந்த பாலை ஷூட் பண்ணான். அது கோலாக மாறிச்சு. அந்த கோலோட ஊபர்ஸ் அந்த மேட்ச்சை ஜெயித்தாங்க. அடுத்த மேட்ச் தான் உங்கள் லாஸ்ட் சான்ஸ். அதுக்கு முன்னாடி உங்கள் பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுங்க தெரியும். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பியே இருக்கீங்க. இப்படியே இருந்தால் அவங்களால எவால்வே ஆக முடியாதுன்னு நாகி சொன்னான். ஹே கிங், உன்னோட கோல் என்ன? எதுக்காக இப்படி நீ ஃபுட்பால் விளாட்றன்னு நாகி பரோ கிட்டே கேட்டான். இது என்ன கேள்வி? இந்த வேர்ல்டோட பெஸ்ட்டாகத்தான்னு பரோ அதுக்கு சொன்னான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? இந்த காலத்தோட ஃபுட்பால் கிங்காக மாறுவேன். என்னை எதிர்த்தவரை எல்லாரையுமே நான் அழிப்பேன். உனக்கு ஃபுட்பாலோட கிங்காக மாறணுமான்னு நாகி கேட்டான். எதுக்கு இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. உனக்கு ஸ்ட்ராங் ஆகணுன்ற வெறி போயிடுச்சு. ஏன் கணக்கு தெரியறதெல்லாம் இப்போ ஒரு தோத்தாங்கொழி தான். போய் பயங்கரமாக ட்ரைனிங் எடு. நீ இப்போ எதுவும் சீரியஸாக பண்ணலன்னா உன்னால் வேர்ல்டு ஸ்டேஜில் நிற்கவே முடியாது. ஷீடோ 3வது கோல் போட்டான். அந்த கோல் மூலமாக பிஎக்ஸ்டி அந்த மேட்சை ஜெயித்தாங்க. இப்போ பிஎக்ஸ்டியும் நம்மள மாதிரி அன்டிஃபீட்டடாக இருக்காங்கன்னு பாஸ்டர் முன்சனை சேர்ந்து எல்லோரும் பார்த்தாங்க. அப்போ அடுத்த மேட்ச்சில் தான் நியோ ஈகோஸ் லீகோட சாம்பியன் யாருன்னு தெரிய போகுது. இதே நேரத்தில் கியாரா ஜின்னும் இகராஷியும் ட்ரைனிங் எடுத்துருந்தாங்க. அந்த 2 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் புது ரேங்கிங் சிஸ்டம் வந்துச்சு. இட்டாலிக்கு அதான் கடைசி கேம். அப்போ இதுதான் பரோவோட கடைசி வேல்யூன்னு எல்லாம் யோசிச்சிருந்தாங்க. இந்த புது ரேங்கிங் சிஸ்டமில் நாகியோட வேல்யூ ரியோவோட வேல்யூவும் இறங்கி இருந்துச்சு. ஷீடோ 100 மில்லியனோட 4th பிளேஸில் இருந்தான். பரோவும் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. ரின் 190 மில்லியனோட ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தான். இதே நேரத்தில் நோவா அந்த இடத்துக்கு வந்தார். இங்கே இருக்க எல்லாருக்குமே தனித்தனி குறிக்கோள் இருக்குது. இப்போ நம்ம ஃபைனல் கேமோட ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிப்போன்னு நோவா சொன்னார். இதே நேரத்தில் பிஎக்ஸில் யார் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு லோக்கி சொல்லிகிட்டு இருந்தான். சார்ல்ஸ் அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தான். ஆனால் லோக்கி அவன் மேலே பால் அடித்து அவனை தடுத்து நிறுத்தான். எத்தனை தடவை நான் உனக்கு சொல்கிறது, நான் இந்த லீக்கில் ஜாயின் பண்ணதுக்கான காரணமே உன்னோட எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். உனக்கு 15 வயசு தான் ஆகுது. அப்படி இருந்து நீ சூப்பராக பாஸ் பண்ணுற. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லை. அது மட்டும் இருந்துச்சுன்னா நீ வேர்ல்டே நம்பர் 1 ஆகலாம். நீ இங்கே படிக்க தான் வந்த. எவ்வளோ நேரத்துக்கு இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்க போகிற? நீ எந்த அளவுக்கு என்ன பண்ண சொல்கிறியோ அந்தளவுக்கு நான் கம்மியாக தான் பண்ணுவேன். அதனால தான் நான் கான்ட்ராரியாக இருக்கேன். நம்மளோட ஃபைனல் மேட்ச் பாஸ்டர் முன்சன் கூட தான். அவங்களும் நம்மள மாதிரி அன்டிஃபீட்டடாக இருக்காங்க. அவங்களோட ஃபார்மேஷன் நோவா கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். கைசரும் இசைக்கு வச்சு தான் அது இருக்கும். அவங்க 2 பேரும் 2 விதமாக விளையாடுவாங்க. ஆனால் நம்ம ரென்னோட சிஸ்டமையும் ஷீடோட சிஸ்டமையும் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த மேட்ச்சில் நம்ம அதை விட ஒன்று பயங்கரமாக பண்ணலாம். ஷீடோவையும் ரென்னையும் ஒரே நேரத்தில் விளையாட வைக்கலான்னு பிஎக்ஸ்டியோட லோக்கி முடிவு பண்ணான். பாஸ்டர் முன்சனை எதிர்த்து எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்க. இதுதான் உங்களுடைய கடைசி ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட். ரியா அவனையும் நாகியும் இன்டர்நெட்டில் எப்படி பேசுகிறாங்கன்றதை பார்த்துட்டு இருந்தான். நாகி, நம்ம ஒரு நிமிஷம் பேசலாமா? நான் இப்போ 34 மில்லியன் வச்சுட்டு 16th பிளேஸில் இருக்கேன். 23rd பிளேஸில் இருக்கிறவன் 18 மில்லியன் வச்சுருக்கான். நீ சேஃபாக 40 மில்லியன் வச்சு 11th பிளேஸில் இருக்க. நம்ம அடுத்த கேமில் எதனா தப்பு பண்ணால் 24th பிளேஸுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது. நம்ம எதனா பண்ணி நம்மளோட ரிசல்ட்ஸை மேலே ஏற்றணும். ஆமாம், நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நாகின்னு சொன்னான். என்னால் கம்பேக் கொடுக்க முடியுமான்னு தெரியல. நான் தோற்று போன மாதிரி இருக்குது. ஆனால் எனக்காக எதுவும் காத்துக்கிட்டு இருக்காதில்ல. நம்ம மாறலைன்னா நம்ம இந்த உலகத்தோட நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு போக முடியாது.
நம்ம மாறலாம் ரியோ, எனக்கு புது ஐடியா சொல்லு. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ரியோவும் சொன்னான். பேஸ்டன் முன்சனை சேர்ந்தவங்க அவங்க ஃபைனல் மேட்சுக்காக அவங்க ஸ்ட்ராட்டஜி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பேஸ்டன் முன்சன் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை ஜெயிச்சு ஹிஸ்ட்ரியை மாற்றணும். நான் தூங்க போகிறேன், இங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் உங்ககிட்ட பேசுவாருன்னு நோலவா சொன்னார். அங்கே ஈகோ வந்திருந்தார். நீ போய் பேசு டிக்டேட்டர், வாய மூடு, இங்கேருந்து போய் ஒழுங்காக தூங்கு. சரி சரி, குட் நைட்னு அங்கேருந்து நோலவா கிளம்புனாரு. ஹே டைமண்ட்ஸ் இந்த ரஃப், நான் உங்ககிட்ட ஃபைனல் மேட்ச் முன்னாடி சில வார்த்தை பேசலான்னு வந்தேன். முதல்ல நான் நியூ ஈகோஸ் லீக் ஆரம்பிக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு கீவேர்ட் சொன்னேன், அது ஞாபகம் இருக்கா? ப்ரூஃப் ஆஃப் ஒரிஜினாலிட்டி. அதே தான். இப்போ ஒரிஜினாலிட்டினா உங்களுக்கு என்ன? நம்மளோட ப்ளே ஸ்டைல், இல்லை நம்மளோட மணி ஒர்த்? இதெல்லாம் சாதாரண ஆன்சர்ஸ் தான். ஒரிஜினாலிட்டினா பசி. நீங்கள் ஒன்றும் அதோட பிறக்கல, அதுதான் ஒரு பர்சனோட ஒரிஜினாலிட்டியாக மாற்றுது. இந்த நியூ ஈகோஸ் லீகில் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் ஒருத்தர் ஒரு ரோல் எடுத்து விளாட்றீங்க. உங்களோட ஐடியல்ஸை ஃபாலோ பண்ணி உங்களை நீங்களே ஒரு தடவையும் அழிச்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறீங்க நீங்கள் என்னவா ஆகணும்னு. ஒருத்தரும் ஒரு பதில் யோசிச்சாங்க. இப்போ உங்களோட ஹங்கர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதுதான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டின்னு ஈகோ சொன்னால். இந்த உலகம் உங்கள் சேலஞ்சிங் ஃபோக்கஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கு. யார் ஒருத்தர் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தொடர்ந்து ஃபைட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் ப்ரொஃபஷனல்ஸ்னு கூப்பிடுவேன். ஸோ மை ஹங்கரி ஈகோயிஸ்ட், நீங்கள் ஷைன் ஆகிறதுக்கு ரெடியான்னு ஈகோ கேட்டான். இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.